நம்ம கிட்ட மிசைல் இருக்கு, ஏவுகணைகள்ல வகை வகையா இருக்கு. பாகிஸ்தானை ஒரு நாள்ல நொறுக்கிடுவோம். ஒரு குட்டி நாடு ஒரு நாள்ல ஒடிச்சிருவோன்ட்டு அந்த மமதை ஒரு அரசுக்கு வந்து விட்டால் அந்த அரசு கொடுங்கோல் அரசு, உலக அமைதிக்கு கொடுமை செய்கின்ற அரசு. மக்கள் உறுதிக்கு முன்னால் எந்த ஆயுதமும் வெற்றி பெற முடியாது. பெருமை வாய்ந்த பேரரசுகள் ஆண்ட பொழுதும் கூட அந்த அரசர்களுக்கு சேனாதிபதிகள் தேவைப்பட்டார்கள், புரோகிதர்கள் தேவைப்பட்டார்கள், வரி வசூலிப்பவர்கள் தேவைப்பட்டார்கள், கல்வி அமைச்சர் தேவைப்படவில்லை. போரை புனிதப்படுத்துகின்ற அந்த எண்ணத்தை நாம் வளரவிடக் கூடாது. அனைவருக்கும் வணக்கம். எனது அருமை இளவல் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் அவருடைய வயதிற்கு ஏற்ப, உங்கள் வயதுக்கு ஏற்ப ஒரு எழுச்சியான உரையை உங்கள் முன்னால் தந்தார். அப்துல் கலாம் அவர்களை மிசைல் மேன் என்று கூப்பிடுவார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாடப்புத்தகத்தில் ஒன்றிய அரசால் வெளியிடப்படுகின்ற பாடப்புத்தகங்களை பார்த்தீங்கன்னா இந்த மிசைலை அப்துல் கலாம் ஒன்னா கொடுக்கல, நம்ம ரிஷிகள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுக்குற சப்மெரின் எல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. உங்களுடைய அந்த ஏவுகணைகள் மட்டுமல்ல, விமானங்கள், கப்பல்கள் அனைத்தையுமே ரிஷிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். இப்படி ஒரு புதிய பாடத்தை புதிய தலைமுறைக்கு பழமைவாத ஆட்சியாளர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வி பெறுகின்றவர்கள் மாணவர்கள். இந்த மாணவர்கள் ஒரு உரையை கேட்கின்ற பொழுது தங்களது சிந்தனையை தூண்டிவிட வேண்டும். தவறாக புரிந்து கொண்டால் தவறான விளைவுகளும் வரக்கூடும். நம்ம கிட்ட மிசைல் இருக்கு, ஏவுகணைகள்ல வகை வகையா இருக்கு. சீனாவையும் தாண்டி நம்ம போய் குண்டை போட்டுருவோம், அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றோம். பாகிஸ்தானை ஒரு நாள்ல நொறுக்கிடுவோம். பாகிஸ்தான் பகுதியிலிருந்து வருகின்ற வன்முறையாளர்களை நாம் எதிர்க்கின்றோம், அது வேறு. ஆனால் ஒரு குட்டி நாடு ஒரு நாள்ல ஒடிச்சிருவோன்ட்டு அந்த மமதை ஒரு அரசுக்கு வந்துவிட்டால் அந்த அரசு கொடுங்கோல் அரசு, உலக அமைதிக்கு கொடுமை செய்கின்ற அரசு. உலகிலேயே மிக வல்லரசு அமெரிக்கா எந்த ஆயுதமும் இல்லாத வியட்நாமிடம் வீழ்ந்து விடவில்லையா? இன்றைய கனடாவை என்னுடைய 51வது மாகாணமா மாற்றுவேன் அமெரிக்கா சொல்றது காரணம் என்ன? எங்களிடம் ஆயுதம் இருக்கிறது என்ற அந்த தலைக்கணம். ஆயுதத்தில் மிக பலமான ஆயுதம் என்பது உறுதி கொண்ட மக்கள் தான். மக்கள் உறுதிக்கு முன்னால் எந்த ஆயுதமும் வெற்றி பெற முடியாது. ஆகவே நாம் பெருமிதப்பட வேண்டியது நமது படை வலிமையை வைத்துக் கொண்டு அல்ல, நமது மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் பெருமிதம் இருக்க வேண்டுமே தவிர நமது அழிவு சக்தியை வைத்துக் கொண்டு பெருமிதம் தேடக்கூடாது. அவ்வாறு தேடிவிட்டால் நமக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த உணர்வு வந்துவிட்டால் நமக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன வித்தியாசம்? இந்தியா என்பது, இந்திய பாரம்பரியம் என்பது சில பண்புகளை இந்த உலகத்திற்கு தர வேண்டும். அந்த பண்புகளை உணர்த்துவதற்கு நமது சக்தி பயன்பட வேண்டும். அந்த நிலையில் தான் இளம் மாணவர்கள், உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இந்த கல்வி என்பதை பற்றி நீங்கள் கல்வி பெறுவதால் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். அந்த கல்வி அறிவூட்டும் கல்வியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது அறிவூட்டும் கல்வியாக, ஆக்கபூர்வமான கல்வியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கின்றோம். தேசிய கல்விக் கொள்கையில சொன்னாங்க, எல்லாமே அந்த காலத்திலே ரஷ்யர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகவே நீங்கள் எதை போன கோமியத்தை வச்சா எல்லா நோய்க்கும் விடிவு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நீங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து சில வரலாற்று புத்தகங்களை படிச்சிருப்பீங்க. முடியாட்சி காலம், மன்னராட்சி காலம், பெரிய பேரரசர்கள்,
அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க, புராண நாயர்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த அரசர்களுக்கு அமைச்சர்கள் இருப்பதாக சொல்லி இருப்பார்கள். தமிழ் இதில் சொல்லியிருப்பாங்க, 50 குழு அரசனுக்கு அறிவுரை தந்தது, துணையாக நின்றதுன்ட்டு. 50 குழுவில் யார் இருந்தாங்க? புரோகிதர், சேனாதிபதி, அமைச்சர், ஒற்றர், தூதுவர். ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் அசோகன் காலத்துல கூட அமைச்சர்கள் உண்டு. ஆனால் அந்த காலத்தில், அந்த மன்னராட்சி காலத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் கல்வி அமைச்சர் என்று ஒருத்தர் இருந்தது உண்டா? கல்விக்கு அமைச்சர் கிடையாது. மிக பெருமை வாய்ந்த பேரரசுகள் ஆண்ட பொழுதும் கூட அந்த அரசர்களுக்கு சேனாதிபதிகள் தேவைப்பட்டார்கள், புரோகிதர்கள் தேவைப்பட்டார்கள், வரி வசூலிப்பவர்கள் தேவைப்பட்டார்கள். கல்வி அமைச்சர் தேவைப்படவில்லை. 2000 ஆண்டுகளாக அரசுக்கு இல்லாத கல்வி பொறுப்பு ஜனநாயகத்தில் வந்திருக்கிறது. அதனால் தான் மாணவர்களே, பல சமூக பிரிவுகளை சார்ந்த நீங்கள் கல்வி பெறுகின்ற மாணவர்களாக ஒரு அரங்கத்தில் ஒன்றாக இருக்கின்றீர்கள். பழைய காலமாக இருந்தால், ஜனநாயகமற்ற காலமாக இருந்தால் என்னவாக இருக்கும்? பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு இருப்பீர்கள். நம்ம எது சொல்றோம்? குருகுலங்கள் இருந்த நாடுன்னு பெருமையா சொல்றாங்க. குருகுலம்னா குலங்களுக்கான குருக்கள் இருப்பார்கள். அந்த குருக்களின் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே கல்வி என்பதாக இருக்கும். நமது தேசிய கல்விக் கொள்கை பெருமைப்படுத்தி சொல்லுகிறது குருகுலம். மற்றொன்று திண்ணை பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடம்னா எண்ணும் எடுத்து மட்டும்தான், அதற்கு மேல போக மாட்டாங்க. திண்ணை பள்ளிக்கூடத்தை அரசர்கள் ஆதரிக்கவில்லை. திண்ணை பள்ளிக்கூடத்தை உள்ளூர் மக்கள் ஆதரித்து கொண்டு வந்தது. அதுல படிச்சு வந்தவங்களுக்கு அரசு வேலை கிடையாது. ஏனென்றால் நீங்கள் உயர்கல்வியாளர்களாக மதிக்கப்பட மாட்டீர்கள். வேத கல்வி பயின்றவர்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை. எது கல்வி என்பதை உங்களை ஆதிக்கம் செய்கின்ற அந்த செல்வாக்கு பிரிவினர் முடிவு செய்து விட்டார்கள். வேத கல்விதான் உயர்ந்த கல்வி. அதை வேத பாடசாலைகள், குருகுலங்கள் தான் தரும். அதில் மாணவர்களாக செல்வதற்கு நீங்கள் பிறப்பால் பிராமணராகவோ சத்திரியராகவோ இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் உங்களுக்கு கல்வி கிடையாது. கல்வி என்றால் என்ன கல்வி? அரசு பதவிக்குரிய, அரசு பெருமைக்குரிய கல்வி உங்களுக்கு கிடையாது. திண்ணை பள்ளிக்கூடத்தை வச்சுட்டு அமைச்சராக முடியாது. ஆனால் இந்த கல்வி என்ற ஒரு போலியான தகுதி ஒரு சிலருக்கு மட்டுமே இருப்பதாக கற்பிக்கப்பட்டு 99 விழுக்காடு மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது, சமூக அந்தஸ்தும் கிடையாது, தடைகள் ஏராளமாக இருந்தன. அந்த கல்வியை மறுபரிசீலனை செய்வதற்கும் பதவி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சமத்துவ கல்வியாக மாற்றுவதற்கும் நடந்த போராட்டங்களை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். சாதாரணமா சும்மா வரவில்லை இந்த கல்வி, தானாக வரவில்லை இந்த கல்வி. உங்களை போன்றவர்கள், என்னை போன்ற முதல் தடவை பட்டதாரிகள் ஆவதற்கு காரணம் கல்வியில் ஏற்பட்ட புரட்சி. அந்த புரட்சியை யார் கொண்டு வந்தார்கள்? இஸ்லாமியர் காலத்தில் கூட கொண்டு வரப்படவில்லை. மதரசாக்கள் இருந்தது உண்மைதான். ஆனால் மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்ற கடமையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மானியங்களுக்காக ஒரு அமைச்சரவை இருந்தது. மானியங்கள், சமய நிறுவனங்களுக்கு மானியங்கள் தரும். அந்த சமய நிறுவனங்கள் மூலமாக கல்வியை பெறுகின்ற காலம் உண்டு. நமது பழங்காலத்தில் பார்த்தால் தானங்களை பற்றி சொல்லுவார்கள். தானம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. தானங்கள் புரோகித பிரிவுக்கு மட்டும்தான் தானம். அந்த தானத்தில் அனைத்தும் உண்டு. கோதானம், கஜதானம், அஸ்வதானம், வஸ்திரதானம், பூமி தானம். ஒருபடி மேலே போய் கன்னிகா தானம், அதற்கும் ஒருபடி மேலே போய்
என்ன சொன்னாங்க? அவனுக்கு பாரியா தானம், ஒருத்தனுடைய மனைவியை தானமாக கொடுப்பதற்கும் வழி செய்தது. தானம் கொடுப்பவர்கள் ஏமாந்து போன சாதாரண மக்கள், தானம் பெற்றவர்கள் உங்களை ஏமாற்றிய வர்க்கம். ஆனால் இதை மீறி ஒரு சிந்தனை, அந்த சிந்தனை சிரமணர்கள் என்று கூறப்படுகின்றவர்களால் உருவாக்கப்பட்டது. ஜைனர்கள் தானத்தை குறிப்பிட்டார்கள். என்ன தானம் சொன்னார்கள்? அன்னதானத்தை முதலில் வைத்தார்கள். யாருக்கு? அவர்களுக்கு அல்ல, அவர்கள் பிறருக்கு தருவதற்கு. பசியால் வாடிய மக்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம். அதற்கு மேல் வித்யாதானம் என்ற ஒன்றை சமணமும் பௌத்தமும் தான் கொண்டு வந்தது. வித்யாதானம் அது அவர்களால் சாதாரண மக்களுக்கு தரப்படுவது. ஆனால் நமது வேத பரம்பரை என்பது சாதாரண மக்களுக்கு கல்வியை மறுத்தது. அதை எதிர்த்து போராடியவர்கள் பலர் உண்டு. தலையை இழந்தவர்கள் உண்டு, விரல்களை இழந்தவர்கள் உண்டு, உயிரே இழந்தவர்கள் உண்டு. அதையும் மீறி கல்வி வருகிறது என்றால், அந்த கல்வி எப்பொழுது வருகிறது என்றால், ஜனநாயகம் என்ற ஒரு கருத்தியல் இங்கே வந்த பிறகுதான் அந்த கல்வி வருகிறது. ஜனநாயகம் இல்லாவிட்டால் மக்களுக்கு கல்வி இல்லை. நாம் அடுத்தவர்களை வெல்வதை பற்றி பேசிக் கொண்டிருப்போம். கொள்ளையடிப்பதை பற்றி, போர் என்றால் என்ன? அடுத்தவனை கொள்ளையடிப்பதுதானே போர். எந்த போரையுமே மக்கள் உருவாக்குவது கிடையாது, போரை அரசுகள் தான் உருவாக்குகின்றன. ஆகவே ஒரு நாட்டின் போரில் நாம் போரிடும் படைகளை நாம் அன்போடு பார்க்கின்றோம், அரவணைக்கின்றோம் என்பது வேறு. ஆனால் போரை புனிதப்படுத்துகின்ற அந்த எண்ணத்தை நாம் வளரவிடக் கூடாது என்று சொல்லுகின்றேன். கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டும். இந்த கல்வி, இங்கே ஆங்கிலேயர் காலத்தில் பல விஷயங்களை சொன்னாங்க. ஆங்கிலேயர்லாம் கொடுமைக்காரர்கள். ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் கல்கத்தாவில் ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட முதல் கல்லூரி முகமதன் கல்லூரி, முகமடன் காலேஜ் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நவாபுகளுடைய வாரிசுகளுக்காக உருவாக்கப்பட்டது. பிறகு அடுத்த பிரிவு இருந்தது. ஏனென்றால் ஆங்கிலேயர் வருவதற்கு நவாபுகள் ஆண்டார்கள், அவர்களது வாரிசுகளுக்கு முகமடன் காலேஜ். அடுத்தபடியாக வந்தது சமஸ்கிருத கல்லூரி என்று சொல்லப்படுகின்ற வேத கல்லூரி. இந்த இரண்டு கல்லூரிகளுமே அரசு மானியத்தால் கட்டணமில்லா கல்வி. யாருக்கு? மிகுந்த செல்வமுடைய பிரிவினருக்கு கட்டணமில்லா கல்வி. சாதாரண மக்கள் பொதுக்கல்வி கிடையாது. ஆங்கில அரசும் ஒரு முடிவு எடுத்திருந்தது. என்ன முடிவு எடுத்தது என்றால், மக்களது உள்ளூர் விவகாரங்கள் தலையிடுவதில்லை. மிஷனரிகளை கூட உள்ளே விடவில்லை. அவர்கள் கிறிஸ்துவ மிஷன் உள்ளே விடவில்லை. 1813ஆம் ஆண்டு வரைக்கும் மிஷனரிகள் இந்தியாவிற்கு வருவதற்கோ அவர்கள் பள்ளிகளை துவக்குவதற்கோ அனுமதி கிடையாது. 1813 இங்கிலாந்தில் சிந்தனை புரட்சி ஏற்பட்ட பிறகு அங்கே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வற்புறுத்தியின் காரணமாக கொண்டு வரப்பட்ட சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம் 1813. அதில் தான் அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட தொகையை அன்று தீர்மானித்தது 1 லட்சம் ரூபாய். இதை மக்களது கல்விக்காக ஒதுக்கி செலவிட வேண்டும் என்ற முதல் கட்டத்தில் வந்தது மக்கள் கல்விக்கான துவக்கம். ஆனால் அதை அனுபவித்தவர்கள் யார்? 20 ஆண்டுகள் கழித்து அடுத்த பட்டய சட்டம் வருகின்ற பொழுது ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டது. நமது பணியால் கல்வி எந்த அளவிற்கு வளர்ந்தது என்பதை பற்றி அறிய. அந்த முயற்சியில் ஈடுபட்டவர் தான் பாபிங்டன் மெக்காலே. அந்த மெக்காலே என்ன கண்டார்? இந்த ஒவ்வொரு ஆண்டு 1 லட்சம், அதை தவிர அடிஷனல் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து என்ன கல்வி வந்தது என்றால், சமஸ்கிருத வேதங்கள், ஸ்மிருதிகள் இவையெல்லாம் அச்சேற்றப்பட்டன, புத்தகங்களாக வந்தன. அதுக்கு முன்னால வேதம் கேட்டவன் காதுல ஈயம் ஊத்தணும், நாக்க வெட்டணும், எல்லாம் இருந்தது. ஆனா ஆங்கிலேயன் தொட்டால் அது வரவில்லை. EMS நம்பூதிரிப்பாடு வேதங்களின் நாடு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தில் சொல்றாரு, நம்மால் ஒரு சூத்ரன் படிச்சா தீட்டுப்பற்ற அந்த வேதம் வெள்ளைக்காரன் மேக்ஸ் முல்லர் போன்றவர்கள் மொழிபெயர்த்து புத்தகங்களாக வெளியிட்ட பொழுது ஏன் தீட்டுப்படாமல் போயிற்று என்று கேட்டார். தீட்டுப்பட்டு விடும்.
அந்த புத்தகங்களை வாங்குவதற்கு ஆட்கள் இல்லை, அவை வெறுமனே இருந்தன. அதோடு விடவில்லை, இந்த சமஸ்கிருத கல்லூரியில் படித்தவங்கெல்லாம் தனியாக ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க அரசாங்கத்திற்கு, கவர்னர் ஜெனரலுக்கு. என்ன பெட்டிஷன்னா, எங்களுக்கு சமஸ்கிருத வேத கல்வி, ஏன்னா அந்த சமஸ்கிருத கல்வியில் வேற நபர்களுக்கு அனுமதி இல்லை, ஆனால் எங்களுக்கு உங்கள் அரசாங்கத்தில் வாய்ப்புகள் பெருக வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி ஆங்கிலத்தை போதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. மெக்காலே என்பவர் 1835 மார்ச் மாதம் 7ஆம் நாள் அவர் தந்த அறிக்கை தான் பொது பள்ளிகளை உருவாக்குவதற்கு வழிகோலியது. நாம் கல்வி இன்று பெறுகின்றோம் என்றால் அதற்கு வித்திட்டவர் அந்த மெக்காலே என்பவர். அந்த அறிக்கையில் அவர் கூறுகின்றார், அரசின் பணம், அரசால் வசூலிக்கப்படுகின்ற அந்த பணத்தின் எந்த பகுதியையும் சமய மத நோக்கத்திற்கு செலவிடக்கூடாது. அது இங்கிலாந்தின் மரபு. பொது பணத்தில் மத பிரச்சாரம் நடக்கக்கூடாது. ஆனால் இங்கே இந்த ஆண்டு ஒன்று 1 லட்சம் என்று கூறிக்கொண்டு செலவிடப்பட்ட அந்த தொகை என்பது வேத பாடசாலாவுக்கும் மதரசாவுக்கும் மட்டுமே சென்றது. 80 விழுக்காடு வேத பாடசாலா, அங்கே படித்தவர்கள் பிராமணர்கள் மட்டுமே, பிறருக்கு அனுமதி இல்லை. இது மதத்திற்கு செய்கின்ற மானியம் அல்லவா? எப்படி நடக்க முடியும்? மத சார்பற்ற கல்வி, நவீன கல்வி கொடுக்கப்பட வேண்டும். இந்த அறிவியல், இந்த தத்துவயியல், அரசியல், வரலாறு என்பவை எல்லாம் நவீன யுகத்திற்கு ஏற்ப பாடங்களாக பள்ளிகளில் கற்றுத்தரப்பட வேண்டும். அது பொது கல்வி, பொது கல்வி, பொது பள்ளி. ஆனால் பொது கல்விக்காக அன்று அறிவியலுக்கும் அந்த தொழில்நுட்பத்திற்கும் புத்தகங்கள் இந்திய மொழிகளில் இல்லை. இந்திய மொழிகள் வளரும் வரை உயர்கல்வியில் ஆங்கிலம் பயிற்சி மொழியாக இருக்கட்டும் என்று சொன்னார். அப்ப ஆங்கிலத்தை திணிச்சாங்க. அந்நிய ஆட்சி வந்ததுன்னா அதற்கு முன்னால ஆட்சி சமஸ்கிருதத்தில் நடக்குது. சமஸ்கிருதத்தை மற்றவங்க படிக்க கூடாது. மக்கள் படிப்பதற்கு சமஸ்கிருதம் கிடையாது, ஆனால் பதவிகளுக்கு சமஸ்கிருதம் தேவைப்படுகிறது. ஆனால் ஆங்கிலேயர் ஆங்கிலத்தை படித்தால் எனது நாக்கை துண்டித்து விடவில்லை, எனது காதில் ஈயத்தை ஊற்றி விடவில்லை. ஆங்கிலேயர் அனைவரும் ஆங்கிலம் படிப்பிருந்தான். சம வாய்ப்பு அந்த மொழி பாடத்தின் மூலமாக நமக்கு கிடைத்தது. இன்று நம்மிடம் சொல்லுகின்றார்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையில், எந்த அளவுக்கு ஆங்கிலத்தை துறக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தேசபக்தர்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையின்படி அரசாங்கம், மைய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் 1 ரூபாயை கூட ஒரு புதிய பள்ளியை துவங்குவதற்கு தருவது கிடையாது. புதிதாக பள்ளிகள் கிடையாது, புதிதாக கல்லூரிகள் கிடையாது, புதிதாக பல்கலைக்கழகங்கள் அரசினால் உருவாக்கப்படாது. ஆனால் மாறாக இந்த பள்ளிகள் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும், தொகுப்பு பள்ளிகளாக இருக்க வேண்டும். அத்தகைய தொகுப்பு பள்ளிகளை உருவாக்குவதற்கு யாரால் இயலும்? கார்ப்பரேட்டுகளால் மட்டுமே இயலும். அவர்களுக்கு தனி அந்தஸ்து, சுய ஆட்சி எல்லாம் கொடுத்து விடுவார்கள். இவர்களது பிள்ளைகள் ஆங்கிலத்தில் படிப்பார்கள். நமது பிள்ளைகள் மும்மொழி என்று ஏதேனும் சொல்லி நமக்கு உயர் வாய்ப்பினை தவிர்க்கின்ற அளவிற்கு ஒரு மொழி திட்டத்தை அவர்கள் நம்மீது திணிக்கின்றார்கள். தமிழகம் துணிவோடு அதை எதிர்க்கிறது. ஏனென்றால் மக்கள் கல்வியில் திராவிட இயக்கம் கொண்ட அக்கறை எப்படி? எப்ப நமக்கு கல்வி வந்தது? கல்வி வளர துவங்கியது அரசியல் இயக்கத்தில் காங்கிரஸ் எல்லாருக்கும் கல்வின்னு முதல்ல தீர்மானம் போடல. நீதி கட்சியில் தான் கல்வியை பற்றிய தீர்மானங்கள் போடப்பட்டன. மக்களுக்காக பள்ளிகள், அதை என்ன சொன்னாங்க? ஒதுக்கப்பட்ட பிரிவினருக்கு அதிக பள்ளிகள் வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்காக உருவாக்கப்பட்ட துறை லேபர் டிபார்ட்மெண்ட். அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் துவக்கிய பள்ளிகள் லேபர் ஸ்கூல்ஸ். அன்னைக்கு எஸ்சி ஸ்கூல்ஸ், பிசி ஸ்கூல்னு சொல்ல, லேபர் ஸ்கூல்ஸ், உழைக்கும் மக்களுக்கான பள்ளிகள் என்று துவக்கினார்கள். துவக்கியது நீதி கட்சி. அதன் மூலமாகத்தான் சாமானியர் வீட்டு பிள்ளைகளுக்கு முறையான முறை சார்ந்த பள்ளி கல்வி கிடைக்கலாயிற்று. பல்கலைக்கழகம் இருந்துருச்சு,
1857 சென்னை பல்கலைக்கழகம் வந்துருச்சு. சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை கிடையாது. தமிழ்நாட்டின் சாமானிய மக்களுக்கு நுழைய முடியாது. அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையை துவக்கியது அந்த நீதி கட்சி ஆட்சியின் போது திராவிட இயக்கத்தினால்தான் தமிழ் பல்கலைக்கழகம் நுழைய ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஆட்சியில் எப்படி இருந்தார்கள் என்றால், ஒரு தமிழ் ஆசிரியர்களுக்கு 10 ரூபாய், சமஸ்கிருத ஆசிரியருக்கு 100 ரூபாய், மொழிக்கு ஏற்ப அந்த ஊதியத்தை அவர்கள் தீர்மானித்தார்கள். இருவருக்குமே சம ஊதியம் என்பதை கொண்டு வந்தது நீதி கட்சியின் ஆட்சியின் போது. சமூக புரட்சி என்பது கல்வியில் வந்தது. மருத்துவ கல்வி சாதாரண மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் சமஸ்கிருதம் கட்டாயமாக தெரிந்திருக்க தேவையில்லை என்று மாற்றிவிட்டு தமிழில் படித்தாலே உங்களுக்கு மருத்துவ கல்வி பெற முடியும் என்ற நிலையை உருவாக்கியது. அதற்கு ஒரு சமூக புரட்சி தேவைப்பட்டது. அந்த சமூக புரட்சியை நடத்தியதனால்தான் ஒரு ஜனநாயகம் என்பதில் நாம் வருகின்றோம். ஜனநாயகம் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இட் இஸ் நாட் மியர் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். ஒரு பிரதிநிதித்த அரசு மட்டுமே ஜனநாயகம் அல்ல. ஏனென்றால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பிரதிநிதிகள், அதற்கு பிறகு யாருடைய பிரதிநிதிகளாக இருப்பார் என்று நமக்கு தெரியாது. அரசின் மீது தொடர் அந்த உறவு இருந்தால்தான் ஜனநாயகம். மக்களுக்கு தொடர் அந்த கட்டுப்பாடு அரசின் மீது இருக்க வேண்டும். யார் நம்மை ஆள வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் கவர்ச்சிகரமான நபரை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் எதற்காக ஆட்சி நடக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களது நன்மையை கருத்தில் வைத்துக் கொண்டு யார் இதை கொள்கை திட்டங்களாக வைத்திருக்கின்றார்கள், யார் இதை இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், நம்பகத்தன்மை அங்கேதான் வரும். ஒரு அவதாரத்தின் மூலமாக நாம் இதை பெறவில்லை. ஒரு அரசனது பெருமையின் மூலமாக நாம் இதை பெறவில்லை. மக்கள் இயக்கங்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு கல்வி, பொது கல்வி, சமத்துவ கல்வி என்பது அதனால் கிடைத்தது. இன்று வருகின்ற இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது சமத்துவத்தை மறுக்கின்ற கல்வி. வசதி படைத்தவனுக்கு ஒரு விதமான கல்வி, வசதி இல்லாதவனுக்கு வேறு கல்வி. ஆனால் நம்மிடம் சொல்லுவது தேசபக்த கல்வி, ஒற்றை கல்வி. இங்க எல்லாம் மாணவர்கள் இருக்கீங்க. நல்லாட்சிக்கும் கொடுங்கோன்மைக்கும் என்ன வித்தியாசம்? நல்லாட்சிக்கும் கொடுங்கோன்மைக்கு என்ன வித்தியாசம்? அதிகார குவியல் இருந்தால் அது குடியரசானாலும் முடியரசானாலும் அது கொடுங்கோன்மை ஆட்சி. அதிகார பரவல் இருந்தால் அது நல்லாட்சி. அதிகார பரவல் என்பதன் விளக்கம்தான் சுயாட்சி என்பது. எப்பொழுது சுயாட்சி மறுக்கப்படுகிறதோ அப்பொழுது ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது என்று பொருள். அந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல என்று பொருள். அனைத்தையும் ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டால் அந்த ஒன்றிய அரசு எதற்காக எந்த அளவிற்கு அந்த தொகையை, அந்த அதிகாரத்தை பயன்படுத்த போகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம கொடுத்த பணம் நமக்கு திரும்பி வரமாட்டேங்குதுங்கிட்ட இருக்கு. உலகத்தில் கூட்டாட்சி என்பது அந்த முறையில் நடப்பது இல்லை. இந்தியாவில் மட்டும் என்ன வேறு விதமான கூட்டாட்சி. கூட்டாட்சி என்றால் அதன் அடிப்படை அதிகாரத்தை பங்கிடுவது, துறைகளை பங்கிடுவது. மாநிலத்திற்கு சில துறைகள், இந்த ஒன்றிய அரசுக்கு சில துறைகள், அந்தந்த துறைகளை அந்தந்த அரசுகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியாவில் மட்டும் எந்த துறையையும் மைய அரசு எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், நம்மிடமிருந்து தட்டி செல்ல முடியும் என்றால், மைய அரசின் அதிகாரிகள் இதை தீர்மானிக்க முடியும் என்றால் இது ஜனநாயகம் அல்ல என்று பொருள். ஆகவேதான் இந்த கல்விக் கொள்கையில் நாம் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசு மட்டும் செய்தால் போராது. மக்கள், மாணவர்கள் இதில் ஒரு பங்கு பெற வேண்டும். நமது கல்விக்கு, நமது அரசுக்கு முழு உரிமை வேண்டும். இதை மறுப்பவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதிர்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை செய்ய மறந்து விட்டால் நமது எதிர்காலம், யார்கிட்டன்னு கேட்டாங்க இல்லையா, நமது எதிர்காலமே நமக்கு இல்லாம போயிடும். வசதியற்ற பிள்ளைகள் சாதாரண பள்ளியில் ஆங்கிலம் தெரியாமல் அவர்கள் பயிற்றுவிக்கப்படுவார்கள். நம்ம ஒரு அப்துல் கலாமையோ அல்லது நாம் கண்ட பல விஞ்ஞானிகளை நாம் உருவாக்க முடியாது. ஆனால் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் அந்த இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி
அல்லது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பிழைத்துக் கொள்வார்கள். மத்திய அமைச்சகத்தில் உள்ள அமைச்சர்கள் எத்தனை பேர் பிள்ளைகள் சுதேசி பள்ளிகளில் பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறார்கள். 90 விழுக்காடு அமைச்சர்களின் பிள்ளைகள் அந்நிய நாட்டில் இருக்கின்றார்கள். அவர்கள் நம்மிடம் சொல்லுகின்றார்கள், ஆங்கில மோகம் கூடாது, நீங்கள் மும்மொழி நம்மொழியை கற்றுக்கொள்ள என்று. நமக்கு பயன்படுகின்ற மொழி இது என்பதை நாம் தீர்மானிப்போமே தவிர அடுத்தவன் தீர்மானிக்க முடியாது. எந்த மொழி எது கல்வி என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் நமது எதிர்காலத்தை பற்றி நம்மை விட வேறு யாருக்கு அக்கறை இருக்க முடியும்? நமக்கு நேரடியாக இருக்கின்ற அரசு, நெருக்கமாக இந்த அரசின் மூலமாக நாம் அதை பெற முடியுமே தவிர தொலைவில் இருக்கின்ற அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற அந்த ஒரு நிலையில் நாம் எதையும் பெற முடியாது. இன்று நாம் சுயாட்சி என்று கோருகின்ற பொழுது ஏதோ முதலமைச்சருக்கு அதிகாரமா பிரதம மந்திரிக்கு அதிகாரமா என்பதல்ல, நமக்கு அதிகாரமா என்பதுதான் கேள்வி. நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களது ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற அந்த மாநில சுயாட்சி நாம் வலுப்படுத்தி ஆக வேண்டும். மாணவர்களே சிந்தியுங்கள். தேசிய கல்விக் கொள்கையை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் அதில் தேசியம் என்று இருப்பதால் அல்ல, அது தேசியங்களுக்கு எதிராக இருப்பதால் அதை நாம் எதிர்க்கின்றோம். நாம் நமது அடையாளத்தை இழந்துவிடக் கூடாது, தனித்தன்மை இழந்துவிடக் கூடாது. நமது நலன்களை நம்மவர்கள் மூலமாக பெறுவதற்கு தடையாக எது வந்தாலும் அதை எதிர்த்து போரிட வேண்டும். எத்தகைய வலிமை கொண்டவர்களாக இருந்தாலும் சொன்னேன், வியட்நாம் சொன்னேன் இல்லையா, அதேபடி சொல்றேன். இன்றைக்கு மத்திய அரசு பூதாகரமாக இருந்தாலும் சரி, எதிர்த்து நமது உரிமையை தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு, நம் அனைவருக்கும் உண்டு. நன்றி, வணக்கம்.